अन्नपूर्णे सदापूर्णे शङ्करप्राण वल्लभे ज्ञान वैराग्य सिद्ध्यर्थं भिक्षां देही च पार्वते माता च पार्वती देवी पिता देवो महेश्वरः पान्तभाक्स्य भक्तांस स्वतेसो भुवनत्रयम्. ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. நம்மாத்து பெரியவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் நமஸ்காரம். அன்னதானம், அன்னபூரணி படியளக்கிற ஒரு மிகப்பெரிய விஷயம். அன்னம் நம்ம ஜீவன், சரீரம், தேகம், நம்ம ஆத்மா வாழறதுக்கு முக்கியமான ஒரு விஷயம். இந்த அன்னத்தின் பலன் என்ன, அன்னதானத்தின் பலன் என்ன, அன்னதானம் பண்றது எவ்வளவு விசேஷமானது, முக்கியமானது அப்படின்றது நிறைய நேரத்துல பெரியவா நிறைய பேருக்கு சொல்லியிருக்கா. அன்னதானம் பண்றது அப்படின்றது, நம்ம ஒருத்தரை திருப்திப்படுத்துறோம் அப்படின்னா, நீங்க என்னதான் கோடி கோடியா பணம் காசு கொடுங்கோ, அடுத்த வாழ்க்கை ₹1 எக்ஸ்ட்ரா கொடுத்தா கூட மனசு அடிச்சுக்கும், அந்த ₹1 நம்மளுக்கு கொடுத்துருக்கலாமே அப்படின்னு. மனசார போரும் அப்படின்னு சொல்ற ஒரே விஷயம் சாப்பாடு மட்டும்தான். ஏன்னா என்சான் வயிறு அதுக்கு மேல ஏத்துக்காது, ஒரு பருக்கையை கூட ஏத்துக்காது. போரும்னு திருப்தியா சொல்றது அன்னம் மட்டும்தான். அந்த அன்னதானம் எப்படி திருப்தியா பண்ணணும் அப்படின்றத பெரியவா ரொம்ப அழகா ஒரு அனுகிரகமா நம்மளுக்கு சொல்லியிருக்கா. இன்னைக்கு அந்த இதை தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போறேன். 1960 வருஷம் மகா பெரியவா திருச்சியில கேம்ப் போட்டிருந்தா. அப்போ பெரியவாளை தரிசனம் பண்றதுக்கு நிறைய பேர் வந்திருந்தா. சின்ன குழந்தைகள்ல இருந்து வயசானவா, நடுத்தர வர்க்கம் அப்படின்னு நிறைய பேர் பெரியவாளை தரிசனம் பண்றதுக்கு வந்திருந்தா. கூட்டம் அலை மோதுறது, ரொம்ப நாழி ஆயிண்டே இருக்கு. எல்லாரும் நின்றுட்டு இருக்காளா, பெரியவாளை தரிசனம் பண்ணணும்னு. யாரும் ஆகாரமும் பண்ணல. குழந்தைகள்லாம் இருக்கு, பசிக்குமே, ரொம்ப ஆகாரம் பண்ணலையே அப்படின்ட்டு பெரியவாளுக்கு என்ன தோணித்து, நிறைய பேர் வந்திருக்கா, தரிசனம் முடியணும், நிறைய நேரம் ஆகும், இங்க இருக்கவாள்ல யாராவது கொஞ்சம் முன் வந்து அன்னதானத்துக்கு ஏற்பாடு பண்ணலாமே அப்படின்னு பெரியவா சொன்னா. அவர் நினைச்சிருந்தா அன்னதானம் பண்ணுங்கோ அப்படின்னு உத்தரவு கொடுத்துருக்கலாம். ஆனா பெரியவா எப்பவுமே அந்த மாதிரி பண்ணவே மாட்டா. இதை செய்யலாமே, இது சரியா இருக்குமே பண்ணினா அப்படின்னு தன்னோட சஜஷன் மாதிரி தான் சொல்வா. அதை உத்தரவா எடுத்துட்டு நம்ம தான் அதை வந்து சிறமேற்கொண்டு பண்ணணும். அந்த மாதிரி பெரியவா சொன்ன உடனே இதுக்காக தான் காத்துட்டு இருந்தோன்ற மாதிரி அன்னதானத்துக்கு கடகடகடன் ஏற்பாடாச்சு. அவாவா தன்னால முடிஞ்ச எல்லா விஷயங்களையும் பண்ணினா அன்னதானம் ஆரம்பிச்சுது. அன்னதானம் ஆரம்பிச்சு எல்லாரையும் ரொம்ப கூட்டம் பந்தி பந்தியா பரமாறின்னு இருக்கா. முதல் பந்தியில உக்காந்து சாப்பிட்டவா சில பேர் 4வது 5வது பந்தியில வந்து சாப்பிட உக்காந்தா. சில பேர் கடைசி பந்தியில வந்து சாப்பிட உக்காந்தா. பரமாறுற அந்த சிஷ்யா இருக்காளோன்னு அந்த பரமாறுறவாலாம் அவ என்ன பண்ணா, இவ முதல் பந்தியிலே சாப்பிட்டுட்டா, திரும்ப 4வது 5வது பந்திக்கு வரா, இவ முதல் பந்தியில சாப்பிட்டுட்டா கடைசி பந்திக்கு வரா அப்படின்றத தெரிஞ்சுட்டு அவ சாப்பிட உக்காரச்ச, நீங்க தான் ஆல்ரெடி சாப்பிட்டு எழணும், எழுந்து போங்கோ அப்படின்னு அவளை எழுப்பிட்டா. உள்ள பெரியவா தரிசனம் கொடுத்துட்டு இருக்கா. இது எதுவுமே அவருக்கு தெரியாது, அவர் காதுக்கு போகல, அவர் பாட்டுக்கு தரிசனம் கொடுத்துட்டு இருக்கார். இங்க திருப்பி சாப்பிட உட்காரவால இவ எழுப்பிட்டா, முதல் பந்தியில சாப்பிட்டால் எழுந்து போங்கோ, நீங்க முதல் பந்தியில சாப்பிட்டால் கடைசி பந்தியில உட்காரக்கூடாது, எழுந்து போங்கோ அப்படின்னு சொல்லி எழுப்பி அனுப்பிட்டா. அன்னைக்கு பொழுதுக்கு அன்னதானத்தை முடிச்சுட்டா. மத்தியானம் வரைக்கும், சாயங்காலம் வரைக்கும் ஆச்சு, அன்னதானம் முடிஞ்சுது. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுக்கு அப்புறம் இவ எல்லாரும் நேர பெரியவாளை பாக்குறதுக்கு போனா. யாரு, அந்த சிஷ்யாலாம் அன்னதானம் பண்ணவா எல்லாருமே வந்து பெரியவாளை தரிசனம் பண்றதுக்கு போனா. இந்த மாதிரி பெரியவா கேட்டா, என்ன அன்னதானம்லாம் ஆச்சா, இன்னைக்கு எல்லாம் நல்லபடியா முடிச்சேளா, ஏதாவது விசேஷம் உண்டா இன்னைக்கு அன்னதானத்துல அப்படின்னு பெரியவா கேட்டா. ரொம்ப திருப்தியா ஆச்சு பெரியவா, எல்லாரும் நல்லா திருப்தியா சாப்பிட்டா. என்ன கூட்டம் நெருக்கி தள்ளிடுத்து, பரமாறத்துக்கு தான் முடியல, எங்களால சமாளிக்கவே முடியல. அதனால பேசாம இந்த அன்னதானத்தை இப்படி உட்கார வச்சு சாதமா போடுறதுக்கு பதிலா சாப்பாடை பொட்டலமா கட்டி கொடுத்துட்டா என்ன அப்படின்னு நாங்கெல்லாம் யோசிக்கிறோம். ரொம்ப சிரமம் இல்லாம இருக்கும், நீங்க உத்தரவு கொடுத்தேன்னா அதை பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவ சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தா பெரியவாளோட பதிக்காக. பெரியவா வந்து ரொம்ப பெரியவாளுக்கு கோவமே வராது. ஆனால் சில விஷயங்கள் அவருக்கு பிடிக்கல, அந்த மாதிரி தன் கூட இருக்கவா நடந்துட்டான்னா தன்னோட கோவத்துல தான் வந்து ருத்ரமூர்த்தி அப்படின்றத காமிச்சிடுவா. அவர் சொல்ற வார்த்தைகளே அதுல அவருக்கு எவ்வளவு கோபம் இருக்குன்றத காமிச்சிடும். பெரியவா என்ன பண்ணா, திருப்தியா சாப்பாடு போட்டேளா, வந்தவா எல்லாரும் திருப்தியா சாப்பிட்டாளா, நீ திருப்தியா பரமாறி சாப்பிட்டுருந்தா முதல் பந்தியில உக்காந்தவா ஏன் 4வது 5வது பந்திக்கு வரப்போறா, கடைசி பந்திக்கு ஏன் வரப்போறா,
வந்தவாளை வேண்டான்னு சொல்லி நீ எழுப்பி அனுப்பியிருக்க, இது தப்பு இல்லையோ அப்படின்னு டக்குன்னு பக்கத்துல இருந்து பார்த்தவர் மாதிரி கேட்டா பெரியவா. இவா ஒண்ணுமே பதில் சொல்லல, அமைதியாவே நின்னுட்டு இருந்தா. போரும்னு சொல்ற ஒரே விஷயம் அன்னம் தான். முதல் பந்தியில உட்கார வச்சவே நீ வயிறார சாப்பாடு போட்டிருந்தீன்னா அடுத்த வேலைக்கு வரைக்கும் அவளுக்கு பசிக்காது, அடுத்த பந்தியில உட்காந்து சாப்பிடணும்னு தோணாது. ஆனா நீ அந்த மாதிரி பண்ணல. உன்னோட இயலாமையில அவளுக்கு சரியா சாப்பாடு போடாம அடுத்தது வந்து உட்காரும் போது அவளை நீ விரட்டிட்ட, இது தப்பு இல்லையா அப்படின்னு பெரியவா திரும்ப கேட்கவே இவ வந்து தலை குனிஞ்சு நின்னுட்டு இருந்தா. அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன சொன்ன, பொட்டலமா கட்டி கொடுக்கணும் சாப்பாட்டை, அது அதை விட மகா தப்பு. உட்கார வச்சு இலை போட்டு பரமாறுறதுல இருக்கிற ஒரு திருப்தி நீ பொட்டலமா மடிச்சு கொடுக்கறதுல கிடைக்காது. சரி, அப்படியே நீ அன்னத்தை பொட்டலம் பண்ணி கொடுக்குற, சாப்பாடை பொட்டலம் பண்ணி கொடுக்குற, எங்க வச்சுட்டு சாப்பிடுவா? இலைய எங்க தூக்கி போடுவா? கையலம்புறதுக்கு தாகசாந்திக்கெல்லாம் ஜலத்துக்காவா எங்க போவா? ஏன் உனக்கு இப்படி தோணித்து அப்படின்னு கேட்டா பெரியவா. அவ எதுவுமே பதில் சொல்லல, அமைதியாவே நின்னுட்டு இருந்தா. இன்னொரு விஷயமும் சொல்றேன் கேளு. இந்த கேம்ப் நடந்துட்டு இருக்கப்போ, இந்த யாத்திரைக்கு நம்ம வந்துட்டு இருந்தோமே, அப்போ ஒரு இடத்துல பார்த்தேன், இந்த மாதிரி அன்னம் உட்கார வச்சு பரமாறினதுக்கு அப்புறம் அந்த இலையெல்லாம் எடுத்து குப்பை தொட்டியில போடுறாளே, அந்த குப்பை தொட்டியில இலைய போடும்போது அதுல கொஞ்சம் அன்னம் இருக்கும். நரிக்குறவாலாம் அந்த அன்னத்தை எடுத்து சேமிச்சு வச்சுண்டு காய வச்சு தனக்கு சாப்பாடு கிடைக்காதப்ப பயன்படுத்திக்கிறா. மிச்சம் இருக்கிற அன்னத்தை நாய்கள் மாதிரி ஜீவன்கள் வந்து சாப்பிட்டுட்டு போறது. அந்த இலை இருக்கு பாரு, ஆடு மாடு சாப்பிடுறது. இந்த மாதிரி 3 ஜீவராசிகளுக்கு அந்த அன்னம் பயன்படுறது. நீ பொட்டலமா கட்டினா அந்த 3 ஜீவராசிகள் எப்படி சாப்பிடும்? எல்லாருக்கும் உணவு வேணும், எல்லாருக்கும் படிகளக்கணும் அப்படின்றதுதான் பரமேஸ்வரனோட கட்டளையே. அப்போ ஒருத்தர் மட்டும் இது பண்ணா போறோம், உனக்கு சிரமம் இல்லாம காரியம் ஆகணுன்றதுக்காக பொட்டலங்கட்டி கொடுக்கலாம் நீ நினைக்கிறது சரியில்லையே அப்படின்னு பெரியவா சொன்னப்பதான் இவாளுக்கு அந்த விஷயமே புரிஞ்சுது. யார் பசி அப்படின்னு வந்தாலும் ஆகாரம்னு கேட்டாலும் நம்ம பொட்டலம் கட்டி கொடுக்கறதுன்னு இல்லாம கூப்பிட்டு உட்கார வச்சு அன்னம் போடணும், சாப்பாடு போடணும், அதுதான் ரொம்ப ஒசந்தது அப்படின்றத பெரியவா சொன்னதை இவா புரிஞ்சுண்டு, மன்னிச்சிடுங்க பெரியவா, கூட்டம் ரொம்ப ஜாஸ்தியானதுனால எங்களால் அந்த மாதிரி பண்ண முடியல, அதுக்காக தான் இப்படி ஒரு ஐடியாவை கேட்டோம், இது வந்து தப்பு தான், நாங்க முதல் பந்தியில சரியா பரமாறாததுனால அவள் பசியில திரும்பி வந்தா, எவ்வளவு பெரிய பாப செயலை பண்ணிருக்கோன்றத நாங்க புரிஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லி பெரியவா கிட்ட மன்னிப்பு கேட்டா. பெரியவா வந்து எந்த அளவுக்கு கோவப்படுறாளோ அந்த அளவுக்கு க்ஷண நேரத்துல காருண்ய மூர்த்தியா மாறிடுவா. ரொம்ப நேரம் அவர் கோபம் நிலைக்காது. நம்ம கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வரும்போதே காருண்ய மூர்த்தியா மாறி, இதை பாரு, நீ இப்படிலாம் வாழணும், இதுதான் தர்மம்னு உனக்கு சொல்றதுக்காக தான் நான் சொன்னேன் அப்படின்னு உடனே காருண்யமா மாறி பெரியவா சொன்னா, இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்கோ, வயிறார சாப்பாடு போடுங்கோ, அன்னதானம் பண்ணுங்கோ, உட்கார வச்சு வயிறார சாப்பாடு போடுங்கோ, அன்னத்துல பாரபட்சம் பார்க்காதீங்கோ அப்படின்னு சொல்லி பெரியவா அவளுக்கு அனுகிரகம் பண்ணா. அவ மூலமா நமக்கும் இந்த ஒரு விஷயத்த பெரியவா சொல்லியிருக்கா. இப்ப பெரியவா சொன்ன இந்த விஷயத்த நம்மளே நிறைய இடத்துல பார்த்திருப்போம். இலைய தூக்கி போடுறோம் அப்படின்னா அந்த இலைய மாடு சாப்பிடும். சின்ன குழந்தைகள், அந்த வறுமையில இருக்கிற குழந்தைகள் இந்த நரிக்குறவா மாதிரி அவ வந்து எடுக்கிறதோ இல்ல நாய்கள் சாப்பிட்றதோ நம்ம பார்த்துருக்கோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், நம்ம சாப்பிடும்போது ஜீவராசிகளுக்கு உணவளிச்சுட்டு நம்ம சாப்பிடணுன்ற ஒரு எண்ணம் நம்மளுக்கு வரணும். அதுதான் ஆத்துலயே காக்காய்க்கு சாதம் போடணும், பைரவர் ஆத்துல நாய்கள் இருந்தா அதுங்களுக்கு சாப்பாடு போடணும். இதெல்லாம் சொல்றது எல்லாமே எதுக்குன்னா, நம்ம மட்டும் அப்படியே நன்னா சாப்பிட்டு இது பண்ணா போறாது இல்லையா, எல்லா ஜீவராசிகளுக்கும் படி அளக்கணும் அப்படின்றதுதான் பரம்பொருள் நம்மளுக்கு சொல்லியிருக்கிற ஒரு விஷயம். அன்னத்தோட மகிமை என்ன, அன்னதானத்தோட பலன் என்ன அப்படின்றது எல்லாரும் இதுலேருந்து புரிஞ்சுக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் பண்ணுங்கோ. நம்ம பெருசா ஒன்றும் சாதிக்க போறது இல்லை. நம்ம ஆத்துல சமைக்கிறத ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு கொடுக்கறதுனால நம்ம ஒண்ணுமே ஆயிட போறது இல்லை. அன்னதானத்தை விட சிறந்தது உலகத்துல எதுவுமே கிடையாது. இதுக்கப்புறமாவது இதை வழக்கமாக்கிண்டு பண்ணுவோம் அப்படின்றதுதான் இந்த பகிர்வு மூலமா உங்க எல்லாருக்கும் நான் சொல்லிக்கிற, வேண்டி கேட்டுக்கிற ஒரு விஷயம். தொடர்ந்து அடுத்த பகிர்வுல சந்திப்போம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஸ்ரீ மகா பெரியவா சரணம். நம்மாத பெரியவா யூடியூப் சேனலை எல்லாரும்